திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து விஜயை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த அவருடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கூட அவர் டான்ஸ் ஆடினார், அவர் கலைக்கூத்தாடியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா விமர்சனம் பண்ணியிருந்தார் சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதாவது முன்னோட விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட நிலைப்பாடு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகளை பற்றி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏனோ தெரியல, விஜய் உள்ளே வந்ததுலேருந்து அவங்களுக்கு விஜய் பைத்தியம் பிடிச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் மற்ற கட்சியெலாம் விட்டுட்டார், இப்போ விஜய் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இப்போ திமுக அப்படி தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியே பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பயத்தினால வர்றது தான். எங்கே இவங்க உள்ளே வந்தாங்கன்னா நமக்கு பெருசாக பாதிக்குமோ, இவங்க பெருசாக வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் திரும்ப திரும்ப அவங்களவே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு கண்டிப்பான முறையில். ஆனால் அவங்க வந்து வேற ஒரு நிலைப்பாடம் முன்னாடி எடுத்திருந்தாங்க. இப்போ மாற்றி விஜயை தாக்குறதே பெருசாக எடுத்துக்கிட்டே இருக்கிறனால கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு இது பெருசாக பலன் கொடுக்க போகிறதில்ல. அவங்க பயத்தில் தான் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அதை இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களுடைய ஓட்டு சதவீதத்தை குறைக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வேறு வழி இல்லை. அதனால அவங்க தொடர்ந்து அவரே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு அரசியல் இல்லை. அவர் சாட்டை துரைமுருகன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய வீடியோலாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து திரும்ப திரும்ப விஜயை தாக்குறதுனால அவங்களுடைய இயலாமையை தான் காட்டுது இது கண்டிப்பான முறையில். அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இதை எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பான உங்களுடைய ஆணாதிக்கத்தை உங்களுடைய இதை காமிக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதிகாரத்துக்கே வராதவரை தொடர்ந்து எதிர்க்கிறப்ப உங்களுடைய பயத்தை தான் காமிக்குது. இதை கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வரப்போகிற 2026 தேர்தலில் இருக்கிற ஓட்டாவது குறையாமல் இருக்கும். இப்படியே நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இளைஞர்கள் ஓட்டு குறைஞ்சிரும். விஜய் உங்களோட அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் கிட்டத்தட்ட களத்தில் 10-15 வருஷத்துக்கு மேலாக பாடுபட்டு வாங்கி வச்சுருக்க வாக்கு சதவீதம் அவர் ஒரு தேர்தலில் அள்ளிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.